நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றொரு அண்மை செய்தி, வருவாய்த்துறை தேர்வு எழுதி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு எப்போது முடிவுகள் வெளியாகும் என்ற கேள்வி நீடிக்கிறது. 13 மாவட்டங்களில் நேர்முக தேர்வு முடிந்தும் 5 மாதங்களாக அவர்கள் காத்திருப்பதாக கூறப்படுகிறது. 13 மாவட்டங்களில் எழுத்துத் தேர்வும் நேர்முக தேர்வும் முடிவடைந்த நிலையில் மற்ற மாவட்டங்களில் எழுத்து தேர்வு நடைபெற்று முடிந்த நிலையில் நேர்முக தேர்வு நடைபெறாமல் 5 மாதங்களாக அவர்கள் காத்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வருவாய்த்துறையில் தேர்வுகள் முடிந்து 5 மாதமாக இன்னும் ரிசல்ட் வெளியிடவில்லை என தேர்வர்கள் ஏக்கத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழக அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் 2299 காலி பணியிடங்களை அறிவித்திருந்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த ஆட்சியர்கள் அலுவலகத்தில் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைமைச் செயலகத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 35 மாவட்டங்களில் 13 மாவட்டத்திற்கு தேர்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதில் குறிப்பாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு, இந்த 2 தேர்வுகளும் 13 மாவட்டங்கள்ல நிறைவடைந்திருக்கிறது. மீதமுள்ள மாவட்டங்கள்ல எழுத்து தேர்வு மட்டுமே நிறைவடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதனிடையே SIR பணியிடங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால அந்த மீதமுள்ள மாவட்டங்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தேர்வர்கள் தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த SIR பணிகள் முடிந்தும் இன்னும் அந்த 13 மாவட்டங்கள்ல 2 தேர்வுகளும் முடிந்தவர்களுக்கு இன்னும் ரிசல்ட் வெளியிடவில்லை என ஒரு ஏக்கத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள மாவட்டங்களுக்கு நேர்முக தேர்வும் இன்னும் வைக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. ஆகவே தேர்வு எழுதிய இந்த தேர்வர்கள் எப்பொழுது தங்களுடைய ரிசல்ட் வெளியிடப்படும், குறிப்பாக தேர்தல் வருகின்ற காரணத்தால் இந்த தேர்வு ரத்து செய்யப்படுமா என்ற ஒரு ஆச்சரியத்திலும் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதும், அதே போன்று மீதமுள்ள நேர்முக தேர்வுகளை உடனடியாக நடத்த வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.